வணக்கம். இப்போ டேஸ்டான ஒரு முட்டை குருமா செய்ய போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சேன். அப்புறம் கடாய் சூடாகட்டும், எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் வந்து 2 பிரிஞ்சி இலை மட்டும் போட்டுடுறேன். நான் வந்து இதில் அடுத்தது தக்காளி, வெங்காயம், இஞ்சி இதை வந்து அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கணும். இப்போ கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவிச்ச முட்டை, வேக வச்ச முட்டை, அதில் வந்து கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி இதை வந்து வேக வச்சு அதையும் இதோட சேர்ந்து மசிச்சு வச்சுருக்கேன். அதோட வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா போட்டு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, இது நல்லா கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது நல்லா வதக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக காய்கறி வேக வச்ச தண்ணி, இது எப்பவுமே காய்கறி வேக வச்சா அந்த தண்ணியை கீழே ஊற்றாம இதில் போட்டால் இந்த மாதிரி குழம்புல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இந்த உருண்டையை இது நல்லா கொதி வந்த உடனே இந்த உருண்டையை இதில் போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் தேங்காய் வந்து அது கூட வந்து சோம்பு, கசகசா, 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு பூண்டு, ஒரே ஒரு பூண்டு பண்ணி இதை வச்சு அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். திப்பி இல்லாமல் நல்லா அரைச்சிட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் திப்பி இருந்தால் கொஞ்சம் சோறு இருக்கா மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும், அது ஒரு மாதிரி. அதனால வடிகட்டுறதுனால நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா இது கொதி வந்துருச்சு. இப்போ இந்த உருண்டையை இதில் போட்டுடுறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கூட. இது ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஏற்கனவே எல்லாம் வேக வச்சதுனால ஒரு 5 நிமிஷம் அதனுடைய சாறு உள்ளே இறங்கி கொஞ்சம் கொதிச்சா போதும். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். இதில் காரத்துக்கு என்ன போட்டிங்கன்னா வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கல.
அந்த இதில் இந்த உருண்டையோட அதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் போட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள்ஸ் அதில் இருக்குது. அதே சமயத்தில் முட்டையோட அது சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது சாப்பிட்றதுக்கு. பாருங்க இதுலேயே இது வந்து கலக்கி விட வேண்டியதில்லை. குழம்பு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நான் கம்மியாக வச்சுருக்கேன். உங்களுக்கு அளவு நிறைய வேணும்னா கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இதுலேயே நல்லா வந்துடும் இது. அந்த பச்சை பட்டாணி இந்த கேரட் பீன்ஸ் வந்து நல்லா மசிய வேக வச்சதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் முட்டையோட. இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த வடிகட்டி வச்ச தேங்காய் மிக்ஸ் எடுத்து இதில் ஊற்றிடுங்க. இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துடலாம். காரம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் கொஞ்சம் போடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன். இப்போ வந்து ரொம்ப கொதிக்க வேண்டியதில்லை. ஒரு கொதி வந்ததுன்னா நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த முட்டை குருமா வந்து இட்லி, தோசை, இடியாப்பம் இதோட சாப்பிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம இந்த கொத்தமல்லியை இதில் தூவிடலாம். கொத்தமல்லி கருவேப்பிலை. எப்பவுமே தேங்காய் ஊற்றினா குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. டேஸ்ட் வந்து மாறி போயிடும். அதனால ஒரு கொதி அப்படியே வந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துடலாம். தேங்காவோட என்ன சேர்த்தோன்னா சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு, ஒரு பூண்டு பல், அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதை சேர்த்து அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் மாதிரி அதை நல்லா வடிகட்டி இந்த சிப்பியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா உருண்டையும் நல்லா அதில் நல்லா ஊறிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்பிட்டா அந்த உருண்டையோட டேஸ்ட்டு, அந்த குழம்போட டேஸ்ட் வந்து அந்த உருண்டையில் வந்து ஊறி இருக்கும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வாசனை வந்து எடுக்கிறப்ப சூப்பரான சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நாளைக்கு ஒரு சமையலோட சந்திக்கிறேன். பாய். நீ நீ
ஓகே.